ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகப்புரையை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகப்புரை வந்து அமைகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எண்ணங்கள் அப்படின்னா என்னது? எண்ணங்கள் அல்லாடுது, ஓகேவா? கிருஷ்ணசாமி எங்கள் கனவை நிறைவேற்றுங்க, ஓகேவா? அப்போ என்னது? எண்ணங்கள் கனவு அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யார்? கேஎம் முன்சி வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அப்போது முன்சி, ஓகேவா? முன்னாடியே பார்க்குறது ஜாதகம் வந்து முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா? அப்போ முன்னாடியே பார்க்குறது, நடக்க போகிறத முன்னாடியே பார்க்குறது, அதான் ஜாதகம். அப்போ சீனா பார், ஓகே? அப்போ ஜாதகம் முன்சி ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. இப்போ அவங்க பண்டிட் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஆன்மாவை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஷார்ட்கட்டுக்கு அவங்க பண்டிட்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அவங்க முக்கியமான ஆன்மாங்கிறனால அவங்களுக்கு ஒரு நகைப்பெட்டி கொடுக்குறோம். ஸோ நகைப்பெட்டியோட அவங்க திறவுகோல் கீயவும் கையில் கொடுத்துட்றோம், ஓகேவா? உடனே நமக்கு வந்து அந்த நகைப்பெட்டிக்குள்ளே எவ்வளோ நகை இருக்குது அப்படிங்கிறத அதோட மதிப்பு எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா பார்க்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்கவா, பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யார்? எர்னஸ்ட் பார்க்கர், ஓகேவா? எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம அரசியல் முகப்புரை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? முக்கிய குறிப்பு, கீ நோட் இங்கிலீஷில். முக்கிய குறிப்புன்னு சொன்னது யார்? பார்க்கர், எர்னஸ்ட் பார்க்கர். அப்போ நம்ம ஏதாவது ஒரு முக்கிய குறிப்பு நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மார்க்கர் வச்சு நோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மார்க்கர்னால் பார்க்கர், எர்னஸ்ட் பார்க்கர், ஓகேவா? முக்கிய குறிப்பு, ஓகேவா? அடுத்து வந்து இதயதுல்லா, ஓகேங்களா? இதயதுல்லா வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதயதுல்லா வந்து இதயத்திலிருந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அமெரிக்காவோட முகப்புரையை விட நம்முடைய முகப்புரை வந்து மேலானதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதயத்திலிருந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்க, ஓகேவா? ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்க, அதாவது ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க, அரசமைப்பின் ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லுவாங்க? அமெரிக்காவோட முகப்புரையை விட நம்ம இது மேலானதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து நமது அரசியல் சமத்துவத்தின் வடிவத்தை முன்வைக்கிறது. எப்போவுமே இதயத்தில் வந்து சமத்துவம் வந்து சமத்துவ பண்பு வந்து முன் வைக்கணும், ஓகே? நம்ம இதயத்தில், அதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட்டு. அடுத்து பாருங்கள், ஒரு முழுமையான தீர்மானத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முழுமையான தீர்மானம் வந்து எப்போவுமே நம்ம மூளையிலேருந்து எடுக்க மாட்டோம். நம்ம இதயம் எதை விரும்புதோ அதை தான் முழுமையான தீர்மானமான ஒரு முடிவாக எடுப்போம், ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு புரட்சியை தவிர வேறு எதனாலும் மாற்ற இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க இதயதுல்லா. அப்போ இதயம் வந்து கல்லாயிட்டு அப்படின்னா அதை வந்து ஒரு புரட்சி பண்ணி தான் மாற்ற முடியும், புரட்சியை தவிர வேறு எதனாலையும் மாற்ற இயலாது. அப்போ இதயதுல்லான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா என்ஏ பல்கிவாலா அரசமைப்பு அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஒரு பல்கியான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருந்தோன்னா வெறும் அடையாள அட்டையில் மட்டும்தான் நம்ம வந்து இருப்போம், ஓகேவா? நம்ம அடையாளம் நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம பல்கியாக வாழணும், ஓகேவா? வாழாமல் போனோன்னா அடையாள அட்டையில் மட்டும்தான் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.